சாய் பேபி விளாக்ஸ். தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் சுதந்திரத்திற்கு பிறகு ஓ.பி. ராமசாமி ரெட்டியார் 2 வருடம் 1947 முதல் 49 வரை. குமாரசாமி ராஜா 3 வருடம் 1949 முதல் 52 வரை. ராஜகோபாலாச்சாரியார் 2 வருடம் 1952 முதல் 54 வரை. காமராஜர் 9 வருடங்கள் 1954 முதல் 63 வரை. பக்தவாச்சலம் 3 வருடங்கள் 1963 முதல் 67 வரை. அண்ணாதுரை 2 வருடம் 1967 முதல் 1969 வரை. நெடுஞ்செழியன் 7 நாட்கள் தற்காலிக முதலமைச்சராக 1969ஆம் ஆண்டு இருந்தார். பிறகு மு. கருணாநிதி 6 வருடம் 1980 முதல் 84 வரை. குடியரசு ஆட்சி 1 வருடம். ஆட்சி கலைக்கப்பட்டது 1976 முதல் 77 வரை. எம்.ஜி. ராமச்சந்திரன் 2 வருடங்கள் 1977 முதல் 1980 வரை. குடியரசு ஆட்சி 112 நாட்கள். ஆட்சி கலைக்கப்பட்டது 1980. மறுபடியும் எம்.ஜி. ராமச்சந்திரன் 7 வருடம் 1980 முதல் 87 வரை. பிறகு நெடுஞ்செழியன் 14 நாட்கள் தற்காலிக முதலமைச்சராக இருந்தார். எம்.ஜி.ஆரின் மரணத்திற்கு பிறகு 87 முதல் 88 வரை. பிறகு ஜானகி ராமச்சந்திரன் 23 நாள் முதலமைச்சராக பணியாற்றினார். பிறகு குடியரசு ஆட்சி அமைக்கப்பட்டது. ஆட்சி கலைக்கப்பட்டது 144 நாட்கள் 1988ஆம் வருடம். மு. கருணாநிதி 2 வருடம் 1989 முதல் 1990 வரை. பிறகு 144 நாள் ஆட்சி கலைக்கப்பட்டது. குடியரசு ஆட்சி அமையப்பட்டது. ஜெ. ஜெயலலிதா 5 வருடம் 1991 முதல் 96 வரை. மு. கருணாநிதி 5 வருடம் 1996 முதல் 2001 வரை. ஜெ. ஜெயலலிதா 130 நாள் 2001 முதல். ஓ. பன்னீர்செல்வம் தற்காலிகமாக 162 நாள் முதலமைச்சராக பணியாற்றினார் 2001ஆம் வருடம். பிறகு ஜெ. ஜெயலலிதா 4 வருடம் 2002 முதல் 2006 வரை. மு. கருணாநிதி 5 வருடம் 2006 முதல் 2011 வரை. ஜெ. ஜெயலலிதா 3 வருடங்கள் 2011 முதல் 2014 வரை. ஓ. பன்னீர்செல்வம் 237 நாட்கள் முதலமைச்சராக பணியாற்றினார் 2014 முதல் 2015 தற்காலிகமாக. பிறகு 1 வருடம் ஜெ. ஜெயலலிதா 2015 முதல் 2016 வரை மரணிக்கும் வரை. ஓ. பன்னீர்செல்வம் 72 நாள் முதலமைச்சராக இருந்தார் 2016ஆம் ஆண்டு. எடப்பாடி பழனிசாமி 4 வருடங்கள் 2017 2021 வரை இருந்தார். மு. க. ஸ்டாலின் 2021 முதல் இன்று வரை முதலமைச்சராக பணியாற்றுகிறார். நன்றி. Thank you. Please like and subscribe.